சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவ முறைகளில் மஞ்சளின் மருத்துவ குணத்தை பயன்படுத்தி பொடிகள், திரவ மருந்துகள், சூரணம் போன்றவற்றை தயாரித்து வந்திருக்காங்க. ஆனால் அப்படி இருந்த போதிலும் 1995 இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க வாழ் விஞ்ஞானிகள் 2 பேர், சுகன்கே தாஸ், ஹரிகர் கோலி அப்படிங்கிறவங்க மஞ்சளின் மருத்துவ குணத்தை கண்டுபிடிச்சிட்டதா சொல்லி பேட்டன் ரைட் வாங்கிட்டாங்க. மஞ்சளை பயன்படுத்திட்டு வந்தது இந்தியா, ஆனால் பேட்டன் ரைட் வாங்கினது அமெரிக்கா. அதற்கு பிறகு இந்திய அரசாங்கம் நாங்கள் பல ஆயிரக்கணக்கான வருஷமாக மஞ்சளை மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருடங்களாக போராடி பேட்டன் ரைட்டை கேன்சல் பண்ண வச்சாங்க. ஈரோடு மாவட்டத்தில் விளையிற மஞ்சள்ல தான் அதிகமான குறுக்குமீன் இருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழக அரசும் ஈரோடு மஞ்சள் வியாபாரிகள் சங்கமும் சேர்ந்து முயற்சி செய்ததுனால ஈரோடு மஞ்சளுக்கு 2019 புவியியல் சார்ந்த குறியீட்டை, அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனை மத்திய அரசு